சேரையர் சித்தர் கூறிய நோய் அணுகா விதி என்ற பாடலுடைய கருத்தை இப்போது காண்போம். பாலுண்போம், எண்ணெய் பிரில் வெந்நீரில் குளிப்போம், பகல் துயிரோம் பகல் புணரோம், பயோதரம் மூத்த ஏலம் சேர் கோயிலியரு இளமையிலும் விரும்போம், இரண்டடக்கும் ஒன்றை விடும் இடது கையில் படுப்போம், மூலம் சேர் கரிநுகரோம் மூத்த தயிர் உண்போம், முதல் நாள் சமைத்த கறி அமுதெனினும் உண்ணோம், ஞாலம்தான் தந்திடினும் பசித்தன்றி உண்ணோம், நமனார்க்கிங் ஏதுகவை நாமிருக்கும் இடத்தே. பாடலுடைய கருத்து: பால் உண்போம், பால் சாப்பிடுவோம். எண்ணெய் கிடைத்தால் என்றால் நல்லெண்ணெய் கிடைத்தால் வெந்நீரில் குளிப்போம். பகல் துயிலும், பகலில் தூங்க மாட்டோம். பகலில் புணர்ச்சி வைக்க மாட்டோம். மூத்த பெண்களோடு இளமையில் காலை வெயிலை விரும்ப மாட்டோம். மலஜலம் இரண்டடக்கம், மலஜலம் அடக்க மாட்டோம். ஒன்றை விடும் விந்தை விடமாட்டோம். இடது கையாகவே படுப்போம். மூலம் சேர் கரிநுகரோம், மூலம் தருகின்ற காய்கறிகளை சாப்பிட மாட்டோம். தயிர் உண்போம், முதல் நாள் சமைத்த காய்கறிகள் அல்லது உணவுகள் எதுவாக இருந்தாலும் அமுதமாக இருந்தாலும் அதை சாப்பிட மாட்டோம். உலகமே கொடுத்தாலும் கூட பசித்தால் தவிர சாப்பிட மாட்டோம். இவ்வாறு இருக்கும்போது யமனுக்கு இங்கு என்ன வேலை என்பது இந்த பாடலுடைய கருத்து.